இப்போ இங்கே நீங்கள் கடலோரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற மீனை பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மியூர் மார்க்கெட்டில் போய் தெரு ஓரத்தில் கடையை வச்சுட்டு இல்லை ஒரு தள்ளுவண்டியில் நின்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறீங்க. உங்களை யாரும் பேங்க்கில் கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசதியோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தெரு ஓரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாமல் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்கள் யாரோ ஒரு நடுவில் தரகர்கிட்டையோ இல்லை வட்டி கொடுக்குற சேட்டுக்கிட்டையோ போய் நீங்கள் பணம் வாங்கிட்டு வரீங்களா? 100 ரூபா கொடுத்தா 90 ரூபா கையில் கொடுப்பாங்க. 100 ரூபா கடன் வேணும்னா 90 ரூபா கையில் வரும். ஆனால் சாயங்காலம் போய் கொடுக்கும்போது திருப்பி 100 ரூபாயை கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும். அப்படியும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போகிறோம். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் பிஎம் ஸ்வநிதி அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தார். அந்த ஸ்வநிதி மூலமாக தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன பூ விற்கிறவங்களோ, மீன் விற்கிறவங்களோ, இட்லி கடை வச்சிருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்கு பேங்க் மூலமாக செக்யூரிட்டி இல்லாமல் யாரும் கையெழுத்து போட வேண்டாம். நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், இந்த அம்மா என் தெருவோரத்தில் கடை வச்சிருக்கு, நான் இவங்களுக்கு லோன் கொடுங்க, நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன்னு கையெழுத்து தேவையில்லை. நீங்கள் போய் நின்னா உங்களுக்கு கிடைக்கும் லோன். உங்கள் பிஸ்னஸை நடத்துக்கங்க. இந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாமல் கேரண்டியாக கவர்மெண்ட் மூலமாகவே சலுகையாக கிடைக்கிது. இதுவும் மீனவர்களுக்கு. இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் ஒன்று எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பக்கத்தில் எங்கேயோ வைக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். எனக்கு தெரியாத விவரம். ஆனால் மத்திய அரசோட திட்டம் சீ ஃபுட் பெரிய பார்க். அதாவது இப்போது கடல் மாஸ்ங்கிறேன் இங்கிலீஷில், அது தமிழில் என்ன சொல்வீங்க? இந்த மாஸ் பாசை, கடல் பாசி, அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு வெளிநாட்டில் அது ஒரு பெரிய மருந்தாக போகுது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் ஸ்பிருலினா அப்படிங்கிற பேரில் கடல் பாசிலேருந்து வரக்கூடிய பதமிட்ட பொருளை மருந்தை தயாரித்து மாத்திரையாக வித்துட்டு இருந்தாங்க. இல்லை அது உப்பு மாதிரி சின்ன தூள் தூளாக பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன சாப்பாட்டில் வேணாலும் அது மேலே தூவிக்கிட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைக்கும்ன்றது சயின்ஸில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த கடல் பாசியை ப்ரோசஸ் பண்ணி பெரிய விதத்தில் ஏற்றுமதி பண்ணணுன்ற அந்த திட்டத்தையும் எடுத்துட்டு வந்து அது தென் தமிழ்நாட்டில் எங்கேயோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அந்த கடல் பாசியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது கூட நீங்கள் மீனவர்களாக சேர்ந்து ஒரு குழுமம் அமைச்சு ஃபிஷர்மேன் கோஆப்ரேட்டிவ் FPO ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கும் மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணுறோம். அதில் பலவிதமான வெரைட்டி இருக்குது. ப்ரான் அதில் ஒரு பெரிய அம்சம். ப்ரான், ஷ்ரிம்ப். இந்த ப்ரான் அண்ட் ஷ்ரிம்ப் ஏற்றுமதிக்கு பீமவரம் ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய சென்டர் ஆரம்பித்தோம். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுலேருந்து நிறைய பயனடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானோ, கொரியாவோ, அமெரிக்காவோ, யூரோப்புக்கோ நம்ம கடல்லேருந்து கிடைச்ச ப்ரானும், இறால், ஷ்ரிம்புக்கு என்ன சொல்வீங்கப்பா, இறால் ஏற்றுமதி பெரிய அளவில் நடக்குது. அந்த அளவில் நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அந்த மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்தில் நம்மளும் முன் வர்றதுக்கு பலவிதமான திட்டங்கள் இருக்கு. நம் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நான் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா, நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில் பங்கு ஏற்கணும்னா அதுக்கு சரிவர நிறைய திட்டம் இருக்கிறதுனால நீங்களும் பங்கேற்கணும். வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சுன்னா அந்நிய செலாவணி மூலமாக உங்களுக்கு கையில் கடக்கக்கூடிய பணம் நம்ம நாட்டிலே அதை விற்றதுக்கு 3 மடங்கு 4 மடங்குக்கு மேலே உங்களுக்கு கையில் பணம் வருது. அதனால ஏற்றுமதிக்கும் நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணணும். கடல் பொருள்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்தில் முயற்சி பண்ணணும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுடுறேன். இன்னும் நிறைய இருக்கு விஷயம் சொல்கிறதுக்கு. பட் நார்மலாக மீனவர்கள்னு உடனே பெரிய பெரிய டீப் சீ ட்ராலர் வச்சுட்டு போகிறவங்க தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும், பெரிய மீன்களை பிடிக்க முடியும்வாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் WTO போன்ற உலக வர்த்தக பெரிய சபை, அது எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க. அதில் அங்கே பெரிய பெரிய கப்பல் வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணுன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து
மோடி ஐயா சொன்னதின் அவருடைய கைடன்ஸின் மேரைக்கு அங்கே போய் தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம பாரத நாட்டு கடலோர பகுதிகள்லையும் சரி, பல ஆயிரம் வருஷங்களாக ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மென் இருக்காங்க. அவங்க பரம்பரையாக எங்கள் கடலில் மீன் பிடிச்சவங்க தான். மீன் வளத்தை, கடலில் இருக்கக்கூடிய வளத்தை குறை இல்லாமல் அவங்களுக்கு எப்படி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும், அதை மக்களுக்கு விற்க முடியும், அதன் மூலமாக பலவிதமான பொருட்களை தயார் பண்ண முடியுன்றது அளவாக எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், பண்பாடு நம்மக்கிட்ட இருந்திருக்குன்றதை எடுத்து சொல்லி, பெரிய பெரிய டீப் சீ ட்ராலர் மூலமாக கடல்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இவங்க பண்ணதில்லை. கடலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை, சரியாக உபயோகிச்சாங்க. அதனால் ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மெனுக்கு பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் வராமல் பார்த்துக்கணுன்றதுக்கு நாங்கள் WTOவில் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் இதை உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மெனுடைய அதிகாரங்கள் எந்த விதத்துலையும் குறையாமல் இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குமே தவிர, எதிர்பிரச்சாரம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாரும் இல்லை நம்ம ஏழை மீனவர்களோட வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் பேப்பரில் என்ன வருதோ என்னவோ, அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நீங்கள் உங்கள் இளைஞர்கள் மூலமாக வலைத்தளத்தில் போய் பாருங்கள். அங்கே நடக்கிற சண்டை என்னன்னு. நம்மளுடைய பல வருஷங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோமே தவிர, இங்கே நடக்கிற பொய் பிரச்சாரத்தில் வர விஷயத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியாக முன்னேற்றம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மோடி. அதனால் நீங்கள் தயவு பண்ணி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதற்கு ஏதுவாக கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்கள் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக வளமாக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செயல்படுற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சியில் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு முன் வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இந்த பேச்சு உங்கள் முன்னாடி பேசுறதுக்கான வாய்ப்பு அளித்த தலைமை எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.